திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் ஏராளமான ஆர்டிஸ்ட் இருந்தாலும் ஒரு சில ஆர்டிஸ்ட் தான் வந்து மனசில் அப்படியே ஆழமாக பதிவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தனி திறமை. அந்த தனி திறமை வந்து மக்களால் ஈர்க்கப்பட்டது அப்படின்னா அவங்க எப்பவுமே வந்து மக்கள்கிட்ட ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து நடிகர் மதன் பாப். மதன் பாப் அவர்கள் வந்து ஏராளமான திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்கார். பட் ஆனால் அவருடைய ஒரிஜினலாக சொல்ல போனால் அவர் ஒரு நல்ல மியூசிஷியன். கிட்டத்தட்ட வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எல்லாமே கற்றுக்கிட்ட ஒரு மியூசிஷியன், முறைப்படி கற்றுக்கிட்ட ஒருத்தர். நம்மெல்லாம் பார்த்து வியக்கக்கூடிய இசை புயல் ஏஆர் ரஹ்மானுக்கே ஒரு மென்டராக இருந்திருக்காரு. அதை வந்து ஏஆர் ரஹ்மான் சாரும் ஒரு தடவை வந்து தெனாலி படம் வந்து ஷூட் பண்ணும்போது சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் சொல்லலாம் மதன் பாபு அவர்களை பற்றி சொல்லும்போது. 1984 நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற அந்த படத்தில் பாலுமகேந்திரா சார் எடுத்த படம் அது. அந்த படத்தில் தான் அவர் வந்து முதல்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஷாட், அதாவது ஒரு கீபோர்ட் பிளேயராக வர்றார் படத்தில். தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு இசைக்குழு வச்சுருப்பார். அந்த இசைக்குழுவில் ஒரு கீபோர்ட் பிளேயராக வருவார். அதுதான் மதன் பாபுடைய ஃபஸ்ட்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் 1984. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, அதை குறிப்பாக சொல்லணும்னா அடியே மனம் நில்லுனா நிற்காதடி பாட்டில் வந்து மதன் பாபு சாரை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இரட்டைவால் குருவி அப்படிங்கிற படத்தில் வந்து கண்ணன் வந்து பாடுகிறான் அப்படிங்கிற அந்த பாடு ராதிகா பாடுவாங்க. அந்த பாட்டுக்கு எகெயின் இவர் வந்து அந்த சாக்ஸோஃபோன் வச்சுட்டு ப்ளே பண்ணுற மாதிரி மதன் பாபு அதில் ஒரு சின்ன ஒரு அப்பியரன்ஸ் காமிச்சிருப்பார். அவர் ஒரு மியூசிஷியனுங்கிறதுனால இதை பண்ணார். 1975 ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ரேடியோவில் கிட்டார் வாசிச்சது அப்படின்னா அந்த பெருமை வந்து மதன் பாபு அவர்களுக்கு தான் சேரும். அதுக்கப்புறம் மதன் பாபு சார் வந்து நிறைய வந்து இசை கச்சேரியெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. அதில் ஒரு தடவை வந்து நான் பார்த்தது வந்து உலகநாயகன் கமலஹாசன் லைவாக வந்து அவரை பாராட்டினது. அவர் மேடையில் ஏகப்பட்ட பேர் வந்து பாடியிருக்கிறாங்க, லெஜெண்டரி சிங்கர்ஸ்லாம் பாடியிருக்காங்க. சச் எ கிரேட் பர்சன். பர்சனாலிட்டியாக வந்து பார்க்கும்போது மதன் பாபு சார் வந்து அவரோட நான் வந்து ஆதித்யா டிவியில் ஒர்க் பண்ணியிருந்தப்போ ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அவர் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா நிறைய உதவிகள் அங்கே இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸு, கேமராமேன்ஸு எல்லாத்துக்கும் வந்து இல்லை, நிறைய உதவி செய்வார். அவர் வந்து ஷூட்டிங் வந்தார், இந்தாங்க இதை எடுத்துக்கங்க, இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன், இது உங்களுக்காக அப்படின்னு சொல்லுவார். நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. அந்த உதவிகளை வந்து அவர் வெளியில் வந்து வீடியோ போட்டோ அந்த மாதிரி வந்து காமிச்சது இல்லை. பட் இருந்தாலும் வந்து அவருடைய நல்ல மனசு, அவர்கிட்டேருந்து அந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். நான் அந்த மாதிரி வந்து எங்கேயாவது போனோன்னா 4 பேருக்கு வந்து உதவி செய்யணும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்துறது. அது பேர் உதவின்னு சொல்ல முடியாது, ஒரு சந்தோஷப்படுத்துறதுன்னு வாங்க. நம்ம போகிறோம், அவங்களுக்காக ஒரு சாப்பாடு வாங்க, வாங்க சார் எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒற்றுமையோட சக கலைஞர்களையும் சரி, தனக்கு ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸையும் சரி, ஒரு நல்ல மனிதர்களாக மனித நேயத்தோடு பார்த்தவர் மதன் பாபு அவர்கள். அவர் வந்து ஒரு மியூசிஷியனாக இருந்து நிறைய படங்கள் ட்ராவல் பண்ணாரான்னு தெரியாது, ஆனால் ஆக்டராக இருந்து அவர் வந்து எல்லா ஸ்டார்ஸோடையும், அதில் வந்து இன்னும் தேவர்மானில் பார்த்தா அந்த லாயர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்கலாம், வந்து மனசில் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1984 நீங்கள் கேட்டவை படத்தில் வந்திருந்தாலும், ரெட்டைவால் குருவியில் வந்திருந்தாலும், இதே கோயில் படத்தில் ஒரு ஷாட்டுக்கு, அதாவது மியூசிக் கண்டக்டராக வருவார், அந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்கு வந்திருந்தாலும் ரொம்ப வருஷம் கழித்து 92 வந்து வானமே இல்லை அப்படிங்கிற படத்தில் திரு கே பாலச்சந்தர் அவர்களால் ஒரு கேரக்டராக அறிமுகப்படுத்தப்படுறார். ஒரு ஹவுஸ் ஓனர் கேரக்டராக வருவார். அந்த கேரக்டர் வந்து ஒரு பியானோ வாசிக்கிறது, அதான் அங்கேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அவர் மியூசிஷியன், அந்த இதுவே கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க, அந்த கேரக்டர் வரும். அப்போது ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருந்தார். எஸ்வி சேகர் சாரோட ஒரு ட்ராமா பண்ணார். எஸ்வி சேகர் சாரோட பண்ண ட்ராமா வந்து ஐ திங்க் அது வந்து வண்ணக்கோலங்கள் மாதிரி ஒரு ட்ராமான்னு நினைக்கிறேன். ஆமாம், வண்ணக்கோலங்கள் தான் நினைக்கிறேன். வண்ணக்கோலங்களில் அப்போ தூர்தர்ஷனில் போடும்போது இவரோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு கேரக்டராக இருக்கும். எப்பவுமே அந்த ஒரு சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. அப்போ இன்னும் ஞாபகம் இருக்குது, மதன் பாபு சார் வந்து கையில் அந்த முறுக்கு வச்சுக்கிட்டு பேசும்போதே அப்படின்னு கழிச்சு சாப்பிட்டுட்டே பேசுவார். இது வந்து அந்த ட்ராமாவில் ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லாஃப்டரை வந்து புதுசாகிடுச்சு. லாஃப்டர்னால் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நான் அப்போவே சொன்னேன் நாளைக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஃப்டர், சிரிச்சுக்கிட்டே பேசுறது, இந்த சிரிச்சுக்கிட்டே பேசுறது மிமிக்ரி ஆர்டிஸ்டாக நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்னுடைய சக கலைஞர்னு சொல்லும்போது டிஎஸ்கே வந்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் வந்து ரொம்ப நேச்சுரலாக அதை பண்ணுவான். ஸோ அந்த மிமிக்ரி பண்ணும்போது அவரை ரசித்தப்போ இவருக்கு எனக்கு ஒரு கேள்வி வந்தது, இது எப்படி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போது எஸ்வி சேகர் சார் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதாவது என்னென்னா, அவருக்கு வந்து லைட்டாக பேசும்போது ஸ்டாமர் ஆகும், அந்த ஒரு திக்குவாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஸ்டாமர் ஆகும். நாங்கள் அப்படின்னு நான் திக்குவாய். அப்போது அதை சரி செய்துக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாரா, நான் அப்படின்னு சிரிச்சுருவாராம்.
அந்த இடத்துல திக்குவாய் மறைக்கிறதுக்காக அப்படி சிரிக்க ஆரம்பித்தார். அவனு செல்ஃப் ஹிப்னாட்டிசம்ங்கிறது அவரே தன்னை உணர்ந்து என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்ச ஒரு அற்புதமான கலைஞர் மதன் பாபு அவர்கள். ஸோ அந்த சிரிக்கிற ஸ்டைலையே வந்து அவர் பெரிய ட்ரெண்ட் ஆக்கி மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சவர். ஆதித்யாவில் ஒரு ஷோ பண்ணும்போது அந்த ஜோக் சொல்லிவிட்டு அவர் லைட்டாக அப்படி சிரிச்சுட்டு ஒரு காமெடி சீன் பார்ப்பாங்க. இதுதான் வந்து அவர் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும். அவரோட பேசிகிட்டு இருந்தால் டைம் போகிறதே தெரியாதுன்னுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அந்த மனிதரை பற்றி நிறையா பேசணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த பதிவை உங்களுக்காக நான் தரேன். ஏன்னா அவர் வந்து காலமாயிட்டார் அப்படிங்கிறது நான் போயிருந்தேன், பார்த்தேன். அது மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு நெருடலாகவே இருக்குது. என்னென்னா இப்படிப்பட்ட கலைஞர்கள்லாம் இன்னும் இருந்து நம்ம எல்லாரையும் மகிழ்வித்து வரணுமே அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அவருக்கு வந்து ஒரு கேன்சர் வந்ததுனால உடல்நல குறைவால் காலமாயிட்டார் அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. பட் இருந்தாலும் அவர் வாழ்ந்த காலகட்டங்கள், அவர் பண்ண படங்கள், அவர் பண்ண டெலிவிஷன் ஷோ, சன் டிவியில் அசத்த போதையார் ஷோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அவர் ஜட்ஜாக வருவார். அப்போ வந்து அந்த ஒவ்வொருத்தரையும் என்கரேஜ் பண்ணுறது, அதில் வெறும் ஜட்ஜ் மட்டும் இல்லை, அந்த வர்ற ஆர்டிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணி பேசுகிறது அப்படின்னா மதன் பாபு சார் தான். ரொம்ப நிறைய பேரை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. நிறைய ஸ்டாண்டப் காமெடியன்ஸை வந்து பெரிய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. நான் அந்த ஷோவில் வந்ததில்லை, பட் இருந்தாலும் வந்து அந்த ஷோவில் இருந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மதன் பாபு எவ்வளோ என்கரேஜிங்காக இருப்பார்னு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு நல்ல மனிதரை நம்ம இப்போ இழந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். எனக்கு வந்து அந்த மாதிரி கலைஞர்கள்லாம் பார்க்குறப்போ, ஆனால் என்னென்னா ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்தார், ஒரு அற்புதமான மனிதராக இருந்தார். இந்த சமூகத்திற்கும் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வாழ்க்கைக்கும் மனிதன் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது கவலைகளை மறப்போம், மற்றவங்களையும் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறத அவர் மூலியமாக தான் இந்த மக்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது கண்டிப்பாக வந்து சில பேர் ஜோக் சொல்லுவாங்க, ஜோக் சொல்லிவிட்டு நம்ம சிரிப்போம், அப்புறம் ஜோக் சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் சிரிப்பாங்க, அது வேணா இருக்கும். ஆனால் இவர் சொல்லும்போது இவர் நல்ல வாய் விட்டு சிரிப்பது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப குலுங்கி அவர் சிரிக்கிறது. இப்போவும் அந்த முகமும் அந்த சிரிப்பும் அந்த கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. அதுவும் அந்த இளம் வயதில் வானமே இல்லையில் அவர் பார்த்த அந்த ஷாட் இன்னும் என்னோட மனசுலேருந்து போகவே இல்லை. அவரை வந்து அந்த வீட்டில் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப வருத்தமாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு குடும்பத்திற்கும் நாங்கள் ஒரு ஆண்டு அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த துயர்லேருந்து அவங்க மீண்டு வரணும். அவங்க பசங்களும், அவங்க பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவாங்க, அர்ஷித் அவங்க பையன் அவரும் நல்லா பாடுவார். ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல ஃபேமிலி. நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க ஒய்ஃபு ஸோ கேரிங், வெரி கேரிங் ஒய்ஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதருக்கு வந்து நல்ல மனைவி அமையணும். நல்ல மனைவி இருந்ததுனால நிறைய பேருக்கு அவர் செய்ய முடிஞ்சுது, நிறைய பேரை வந்து வாழ வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய புதிய விஷயங்களை வந்து உருவாக்கினார், நிறைய ஷோஸ் பண்ணார். ஸோ அதில் நிறைய கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப திருப்திகரமாக இருந்திருக்காருன்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த பிரச்சனையினால் கடைசி சில காலகட்டங்களில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டார். அதுதான் ரொம்ப தாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்படிப்பட்ட மனிதர்களை ஏன் இப்படியெல்லாம் வந்து இந்த இயற்கையும் ஆண்டவனும் சோதிக்கிறான் அப்படின்லாம் தெரியல. ஆனால் உண்மையிலே இப்படி ஒரு கலைஞர் மீண்டும் நமக்கு வருவாராங்கிறது தெரியாது. அதனால் அவருடைய படங்கள், அவருடைய காமெடி சீனு, அவருடைய அந்த மியூசிக் ஷோ, இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது அவர் நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கிறத நாம் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சிரிக்கணும், மற்றவங்கள சிரிக்க வைக்கணும். அதுதான் லைஃப்பில் நாம் கற்றுக்க வேண்டிய பாடம். அப்போ தான் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நம்ம ரொம்ப மென்டலாக ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு நன்றி. உங்களுக்கு மதன் பாபு சாரோட ஏதாவது பர்சனலான ஒரு அனுபவம் இருந்தால், உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் அதையும் தெரிவிங்க. நன்றி.